ஸ்ரீ பண்ணாரி அம்மன் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட நேரம். வழங்குபவர் ஜோதிடர் பி. ஏ. மாணிக்கம் அவர்கள். கல்வி தடை, திருமண தடை, தொழில் தடை, புத்திர தடைபாடுகள், இன்றைய ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் சத்தியமங்கலத்தை சேர்ந்த ஸ்ரீ பண்ணாரி அம்மன் ஜோதி நிலையத்திலிருந்து திரு பி. ஏ. மாணிக்கம் ஜோதிடர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட மக்களுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது ஜோதிடம் தான். ஸோ அவங்களோட நேர காலத்துலேருந்து சூழ்நிலையிலேருந்து குடும்ப பிரச்சனைகள்லேருந்து இந்த விஷயத்துக்கு இங்கே தீர்வு இல்லைன்னு சொல்கிற மாதிரி நிச்சயமாக கிடையவே கிடையாது. இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் இன்னைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்த நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களை சந்திக்கிறதுல இந்த நிகழ்ச்சி மூலமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. மக்களோட சார்பாகவும் சரி, என்னோட சார்பாகவும் சரி, உங்ககிட்ட நிறைய கேள்விகள் நான் கேட்க போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான டவுட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சார், நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த சர்ப்பயோகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது பெரும்பாலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஸ்திரம் என்றாலே 9 உன்னுடைய கிரகங்கள் பிரகாரம் தானுங்க. 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 60 வருடங்கள், 15 திதிகள், இது எல்லாம் சேர்ந்ததான் ஒரு சாஸ்திரம். அதாவது இதில் ஒரு குழந்தை பிறக்கிற யோகம் தான் சர்ப்ப யோகம்ங்கிறது. ஒரு குழந்தை பிறக்கணும்னா சர்ப்ப யோகம், வீண யோகம், உடுக்க யோகம், மத்தள யோகம், லட்சுமி யோகம், குபேந்திர யோகம், இது ஒரு பெரும்பாலும் ஒவ்வொரு குழந்தைகள் பிறக்கக்கூடிய அந்தந்த காலகட்டங்கள். இதுல சர்ப்பம் அப்படின்னு சொன்னா ஒரு நாகப்பாம்பு, சர்ப்பம் சொன்னால். அதே வீணைன்னு சொன்னால் சரஸ்வதி கையில இருக்கக்கூடிய பொருள். அதே மத்தள யோகம் என்று சொன்னால் அதாவது தெய்வத்தினுடைய தாளம். அதே வீண யோகம், அப்படி வீணை சர்ப்பம் அதாவது உடுக்கை என்றது சிவனுடைய பொருள். இது அந்தந்த அந்தரங்கள்ல அந்தந்த ஒரு அம்சங்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள். அதாவது ஒவ்வொரு குழந்தைகள் மாலை சுத்தி பிறக்கும், நட்சத்தோட பிறக்கும், கொடி சுத்தி பிறக்கும், குப்பரையா பிறக்கும், ஆஸ்பத்திரி செலவோட பிறக்கும், அந்நிய இடத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளும் உண்டு. அதுதான் அந்த சர்ப்ப யோகம் என்றால் ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற யோகம். அதாவது பிறக்கும் போது ஏழையா, எளிமையா, சிரமமாய், துன்பமாய், துயரமாய் ஒரு குழந்தை பிறந்தாலும் கூட அந்த குழந்தை தலை எடுக்க தாவரமுற்ற அவன் தலை எடுக்க அவன் உயர்ந்து வர வர அதாவது அந்த குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி, செல்வாக்கு வளர்ச்சி அத்தனையுமே கூடி வரக்கூடிய மிக முக்கிய யோக சர்ப்ப யோகம். ஓகே சார். கல்வி தடை, திருமண தடை, தொழில் தடை, புத்திர தடைபாடுகள், பூர்வீக தோஷங்கள், குடும்ப சொன்னீங்க இல்லையா? ஸோ இதை பற்றி பேசும்போது உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சூரியன் மனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு முக்கியமான விவரங்கள் என்னங்கன்னா, அதாவது ஒரு மனை, அதாவது இல்லடம் இல்லாதவனுக்கு எவ்விடம் சொந்தம் இல்லை. ஒரு மனிதன் என்றாலே மனை, மனைவி, மக்கள். இந்த ஒரு பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனைங்கிறது சூரிய மனை, சுக்கிர மனை, லட்சுமி மனை, குபேந்திர மனை, அதாவது செல்வாக்கு மனை. இந்த மனையில் பூராமே ஒரு மனிதருக்கு பார்க்கும்போது அதாவது அந்த கட்டடங்கள் லட்சுமி கட்டடமாக இருந்தால் அதாவது தனம், பாக்கியம், போக்குவரத்து, அதாவது பொன், பொருள், மண், மனை, ஆடாத பொருள் சேர்க்கைகள் உருவாகும்.
அதுதான் ஒரு மனயோகம். மிக முக்கியம், மனிதருக்கு மனைகள் நல்லா அமையணும். சில பேர்கள் பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் போக்குவரத்து அமைக்கலாங்க, செய்யலாமுங்க, பண்ணலாமுங்க, எவ்வளவோ பொருளாதாரம் கையில் காசு வச்சுட்டு இருந்தாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த மனயோகம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அமையணும். அந்த யோகம் கூட வேண்டிய ஒரு அம்சங்கள் அவங்களுக்கு வந்து அந்த மனை கட்டடங்கள் அமைஞ்ச சுக்கிரமனை சூரிய மனை அந்த பார்வை பெற்று கட்டடங்கள் அமைஞ்சால் ஜாதகப்படி ஒரு திசையுடைய வலிமைகள் உருவாக்க வேண்டிய ஒரு நேரங்கள் வந்து செஞ்சால் கண்டிப்பாக அந்த மனைகள் நல்லாவே அமையும். அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா பொறுமையாக செய்யணும், அவசரப்படக்கூடாது மனையை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கட்டட யோகங்கிறது அந்த மாதிரிங்க. அதுதான் சூரிய மனைங்கிறது. ஓகே சார். அண்ட் இப்போ நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பார்த்தோம் சார். அண்ட் இப்போ வந்து எல்லா குடும்பத்துலேயும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனை இது. குழந்தைங்களை வச்சுட்டு பேரண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களுக்காக சிரமப்படுறாங்கன்னா இந்த கல்வி தடை அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப படிக்கணும்னு பையன் ஆசைப்பட்டால் கூட அவனால் படிக்க முடியல. பேரண்ட்ஸ் நினச்சி வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள படிக்க வைக்க முடியல, ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கல்வி தடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது ஒரு குழந்தையுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கரெக்டாக +2 படிக்கிறான்னு வைங்க. அப்போ அந்த சமயம் பார்த்து 7.5 சனி, சனி பார்வை, கேதோடைய பார்வை, இது வந்து உள்ள நுழைஞ்சிட்டால அந்த டைங்களில் கொண்டு அப்போ அந்த அவனுடைய கல்வியுடைய மாறுடைய ஞாபகங்கள் கம்மி பண்ணாமல் அந்த பையனுக்கு வந்து பார்க்கும்போது மனதில் வந்து பதியணும். அந்த பதிவுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தை கூட திடீர்னு அப்படியே அந்தந்த டயத்தில் கட் ஆயிரும். ஏன்னா அந்த பையனை அம்மா நல்ல படிப்பு வருதும்மா, நானும் படிக்கிறேன், ஏன்னா கடைசியில் பார்த்தா என்னால் மார்க்க பரீட்சை சமயம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மனசில் பதிய மாட்டேங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் சனி. அதாவது விரயச்சனி, பாதச்சனி, உச்சச்சனி, நீச்சச்சனி, பகைச்சனி, இது மாதிரியான ஒரு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒரு ஞாபகத்தை கம்மி பண்ணிடும். அப்போ அந்த சமயங்கள் அவங்க என்ன பண்ணணும், அதாவது சனி பகவான் நடந்ததா, அதாவது ஒரு குச்சனூர் போயிட்டு வரணும், திருநள்ளாறு போயிட்டு வரணும், அதே மாதிரி 7.5 சனிக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும். இது மாதிரி வந்து பார்க்கும்போது விக்னேஸ்வரனுக்கு வந்து தரிசனங்கள் தேடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேதுடைய பார்வையே நடந்தாலும் கேது எக்காரத்தை கொண்டு கெடுக்கத்தான் செய்யும். அப்போ அந்த சமயத்தில் ராகு காலத்தில் போய் அதாவது வந்து துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு தேடிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை அந்த ஞாபகம் கம்மி பண்ணாது. கல்வி தடைபாடுங்கிறது இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம்தான் அந்த கல்வி தடைபாடு. ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. கல்வி தடை, திருமண தடை, தொழில் தடை, புத்திர தடைபாடுகள், பூர்வீக தோஷங்கள், சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் பற்றி நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். என்னென்னா ரொம்ப நாளாக வந்துட்டு நான் கையில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து எனக்காக ஒரு மனை வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம்னு ஆசைப்பட்றேங்க, நடக்கலை, என் பையனுக்கு வந்து படிப்பு ஏதோ ஒரு விஷயத்தினால தடைப்பட்டுட்டே இருக்குது, ரொம்ப சிரமப்படுறான், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை வச்சுட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக வந்துட்டு என்ன மாதிரியான இப்போ சூழ்நிலை அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தீர்வுகள் கொடுக்கறதுக்கு சார் ரெடியாக இருக்காங்க. சார் நீங்கள் பார்க்கணும். ஓகே சார். அண்ட் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சார் பற்றி சொல்லும்போது வந்துட்டு தலைமுறையாக வந்து ரொம்ப சிறப்பாக இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ புதுசாக பண்ணுறது அப்படின்றது கிடையாது. அண்ட் நம்ம சாரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வருஷங்களுக்கு மேலாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஜோதிடம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் நம்பி வாங்க. நம்ம சார் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சத்தியமங்கலம் வரணும். சத்தியமங்கலமில் உங்களுக்கு வரதம்பாளையம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்துட்டு மாரியம்மன் கோவில் வீதியில் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மணிக்கூண்டுக்கு ரொம்ப பக்கத்தில். ஜஸ்ட் நீங்கள் வரீங்க அப்படின்னாலே அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ரீ பண்ணாரியம்மன் ஜோதிட நிலையம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பெரிய கட்டோட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் சாரை பார்க்குறீங்க, ஒன்ஸ் ஒரே ஒரு முறை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு விஷயமா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா சார். இப்போ இதெல்லாம் கூட ஓரளவுக்கு வந்து
வந்து நம்ம சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னாலும் கூட முக்கியமாக வந்து இந்த ஆண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த தொழில் தடை அப்படின்றது. ஸோ அது இல்லை அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா சார்? ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான ஒரு விஷயம் சார்? ஒரு மனிதருக்கு வந்துங்க, அதாவது செல்வம், பொன், பொருள் எல்லாத்தையுமே ஒரு சேர்க்கை. ஒரு மனிதன் வந்து ஒரே தன் சுய பாக்கியமாக, அதாவது வந்து நல்ல ஒரு தெம்பாக வர வேண்டிய ஒரு பாக்கியமே தொழில் தான். நிச்சயமா. அதாவது தொழில் இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது ஓடுற கண்ணுக்குட்டி கட்டி போட்ட கதை தான். ஆமாம். அந்த மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா சில பேர் பொருளாதாரம், போக்குவரத்து, எத்தனையோ ஒரு வகையில் அவங்க கிட்டத்தட்ட பண்ணாத ஒரு தொழிலே இருக்காது. ஆனால் எதுவுமே உருப்படியாக உட்காந்து அந்த தொழிலை பண்ணி ஒரு தொழிலையாவது ஒரு முன்னேற்றம் அடையிறது இல்லாதவங்க எத்தனையோ எடுத்த தொழில், பண்ணுற தொழில் அத்தனையுமே விரயங்கள், நிறைய முயற்சிகள், பல முயற்சிகள் பண்ணி ரொம்பவுமே ராசாயி எதுவுமே என்னால் செய்ய முடியலைங்க, ரொம்ப நொடிஞ்சு. அதாவது என்ன பண்ணலாம், கூட்டுலையும் செஞ்சு பார்த்தனுங்க, தனிப்பட்ட முறையிலும் செஞ்சு பார்த்தனுங்க, எதுவுமே எனக்கு ஒட்டுலைங்க. ஏன் எனக்கு ஒட்டுல, என்ன காரணம்? இது வந்து மிக முக்கியம். என்னங்கன்னா ஒரு ஜாதகப்படி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த ஜாதகத்துல அதாவது ஒரு கிரக அமைப்புகள் யாரு, எந்த கிரகம், கோச்சார பலன் பிரகாரம் என்ன பார்வை இருக்குது, என்ன திசை நடக்குது, இன்னைக்கு எந்த கிரகங்கள் யாருனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு பார்வைகள் இருக்குது, நமக்கு எத்தனை நாள் ஆகணும், அதாவது எத்தனை மாதங்களுக்கு பிறகு நம்ம அந்த தொழில் பண்ணலாம், எத்தனை வருடங்களுக்கு பிறகு நம்ம அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இது மாதிரி பார்த்து ஆரம்பிச்சு கச்சிதமா அந்த ஜாதகப்படி பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தொழிலுடைய விருத்தி, வளர்ச்சி உருவாக்கலாம். நிச்சயமா மனிதனுக்கு தொழில் தான் மிக முக்கியம் இல்லைங்களா சார்? என்ன தொழிலை நம்பி தான் அவங்களும் சரி, அவங்க குடும்பங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு முறை சாரை வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தொழில் தடை தான் இருக்குது அப்படின்னா அது இனிமேல் இருக்கவே இருக்காது. ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு சொல்லுவாங்க எப்போ பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு ஜாதகக்காரங்களுக்கும் இந்த தொழில் தான் பொருந்தும் அப்படின்றதெல்லாம் கூட இருக்குல்ல சார்? கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நடக்கிற டயத்துக்கு நீங்கள் கூட்டில் தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில், அதாவது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் செஞ்சு வந்தால் நல்லா இருக்குங்கிறத சொல்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதாவது ரெண்டாவது, அதாவது வந்து பார்க்கும்போது எதை செஞ்சாலும் சிந்தனை பண்ணி செயல்பட்டு செய்யணும். அதாவது ஒரு ஜாதகத்தில் யோக பாவங்கள் பார்த்து நாம தெரிஞ்சு ஒரு கால் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக குடும்ப கோபுரமாக உருவாகும். நிச்சயமா. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஆசை வந்து உங்களுக்கு கனவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நினைவாக்கி தரத்துக்காக நிறைய உங்களுக்கான சிறப்பான ஆலோசனைகள் சார் கொடுத்துட்டு இருக்காங்க. கல்வி தடை, திருமண தடை, தொழில் தடை, புத்திர தடைபாடுகள், பூர்வீக தோஷங்கள், குடும்ப பிரச்சனைகள், கிரக தோஷ தொழில் தடை பற்றி பேசணும் சார். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை, பல குடும்பங்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, திருமண வயது வந்தும் ஆணும் பெண்ணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திருமண தடையின் காரணமாக பல வருடங்கள் அவங்களுக்கு திருமணம் அப்படின்றது தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன மாதிரியான தேர்வு இருக்குது சார்? இப்போ ஒரு ஜாதகம், ஆணுடைய ஜாதகம் சரி, பெண்ணுடைய ஜாதகம் சரி, அதாவது குரு பலன் யோகம் இருந்து, குரு என்றன்னு சொன்னாலே ஒரு வருஷ பலனுங்க. ஓகே சார். அதாவது 2, 5, 7, 9, 11 இதுதான் குரு பலன். இந்த இடங்கள்ல இருந்து குரு பார்த்தா அப்படின்னா குருவுடைய பலாபலன். அப்ப அந்த குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வருஷத்துக்கு இருக்குங்க. அப்ப அந்த ஒரு வருஷம் இங்க இருந்துமே சில பேருக்கு பாத்தீங்கன்னா இதே பொண்ணு இதே மாப்பிள்ளை நியமிச்சு நிச்சயம் பண்ணி தாலி பண்ணி தடத்தில் வச்சாலும் தவிர்த்துட்டு போறதும் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து இந்த மேரேஜ் நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அதாவது வந்து பார்க்கும்போது ஒரு ஆண்ணாப்பட்டது ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தா ஒரு 10 இடங்கள் பார்ப்பாங்க. ஆனா பார்க்குற பிள்ளைகளுக்கு பூரா கல்யாணம் ஆகும். ஆனா இவருக்கு மட்டும் கண்டிப்பா நடக்காது. ஏன்னு சொன்னா, அதாவது பிரம்மச்சாரியான ஜாதகமும் உண்டு. அதாவது வந்து கோச்சார பலன் பிரகாரங்கள், அதாவது வந்து பார்க்கும்போது முண்ட கன்னி பாவ தோஷங்கள் அப்படிங்கிறது சில தோஷங்கள்
அதாவது சில பேருக்கு செவ்வாய் தோஷம் உண்டு, சில பேருக்கு ராகு கேது தோஷம் உண்டு. இப்படி பல தோஷங்கள் காரணங்கள் என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்காம நமக்கு ஜாதகம் வருது, நம்ம போய் பார்க்கலாம், கல்யாணம் பண்ணலாம்ங்கிறது எத்தனையோ பேர்கள் முயற்சி பண்றாங்க. ஆனா என்னதான் பண்ணினாலுமே அதாவது அதுக்கு தீர்வு என்ன, அதுக்கு வழிபாடு என்ன, நாம அது தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சு ஒரு காரியத்துல இறங்கினா கொஞ்சம் லேட் ஆனாலும் லேட்டஸ்டா நடக்கும். நீட்டாக ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி. ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ இந்த திருமண தடை பற்றி பேசும்போது இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கலாம், இல்லை வேலை ராகு கேது, இந்த மாதிரி பல தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ண முடியும். கண்டிப்பாக அதான் அதனுடைய கணக்குகள் பார்த்து அதுக்கு உண்டான ஒரு முறை, அதுக்கு என்ன நிபந்தனை, அதுக்கு என்ன வழிபாடு, அது நம்ம தேடித்தான் எதையுமே பயன்படுத்தணும். ஆமாம் சார். எல்லாருமே பார்க்கும்போது ராகு கேது நமக்கு இருந்த போதும் அப்படிங்கிறத வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னா அதற்கு முன்னாடி நமக்கு இருக்கிற தோஷங்கள், ஏன்னா அந்த யோகம் போய் அடுத்தவங்களுக்கு தான் அது வழிபாடு பண்ணதே தவிர அவர் லைஃப் பார்க்கும்போது ஒரு பிரம்மச்சாரி ஆக்கிட்டு இருக்குது. அது கண்டிப்பா நம்ம அது ஜாதகங்களுடைய ரீதியில கண்டறிஞ்சு பார்த்து தெரிஞ்சு இப்ப 35 ஆயிடுச்சுங்க, 40 ஆயிடுச்சுங்க, அதாவது இப்ப பாதி வயசு 3/4 வயசு ஆயிடுச்சுங்க, எப்படிங்க இனிமேல் எங்கெங்க நம்ம மேரேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிற வாழ்க்கை வெறுக்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. இதுக்கு காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அவங்க அதை கண்டறிஞ்சு பார்த்துக்கணும். இனியாவது இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஆமாங்க, நீங்க அதனால இன்னும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு அப்படின்ற போது இன்னும் தாமதப்படுத்தாம நீங்க உடனடியே சார் பாருங்க. கண் கிட்ட பிற சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது, கவிந்தவால் கரையாறாது, உடஞ்சு கண்ணாடி ஒட்டாது. லைஃப்ங்கிறது என்னங்கன்னா எல்லாமே அமைகிற ஒரு வாய்ப்புகள் இருந்துமே கை நிலைவு போன பிறகு எதுவுமே செய்ய முடியாது. கல்வி தடை, திருமண தடை, தொழில் தடை, புத்திர தடைபாடுகள், நீங்கள் திருமண தடை தான் அப்படி இருக்குது எனக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சார் பாருங்கள். உங்களுக்காக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தடை தான் இருக்குது அப்படின்னா சார் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் மேற்கொண்டால் திருமணம் நடக்கும் அப்படின்றது வரைக்கும் எல்லா விஷயமும் உங்களுக்கு கூட இருந்து அழகாக கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இது பெரிய விஷயமா நினச்சி வருத்தப்பட வேண்டாம். நம்மளோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக சார் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி பேசணும் சார். இந்த பூர்வீகம் பற்றி நம்ம சொல்லும்போது இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பூர்வீக புண்ணியம் அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு பாரம்பரியம் 3 தலைக்கட்டு ஆனால் ஒரு வீட்டையே மாற்றி இடித்து அந்த இடத்துல வெள்ளாமை, அதாவது உழவோட்டி வெள்ளாமை நட்டி அந்த இடத்துல மீண்டும் கட்டடம் கட்டலாம். ஏன்னா பூர்வீகத்திலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா 3 தலைமுறை ஆனாலும் 4 தலைமுறை ஆனாலும் கம்முன்னு அதுலேயே இருக்கிறது. அப்போ அந்த பூர்வீகத்தினுடைய பாதிப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா அதாவது விருத்தியாக்க விடாது எதையுமே. அதாவது ஒரு விவசாயமே எடுத்துக்கிட்டாலும் திட்டுத்திட்டான பயிர், திட்டுத்திட்டான சேதாரம். அதே மாதிரி 2 படி கொடுக்குற எருமையா இருந்தாலும் 1/2 படி தான் பால் கொடுக்கும். அதே மாதிரி விருத்தி அப்படிங்கிறது என்னன்னா அந்த மனையில இருந்து அந்த பூர்வீகத்திலிருந்து சில பேர் எந்த காரியமே சாதிக்க முடியாமலேயே கடைசி வரைக்கும் அதாவது பார்க்கும்போது எதுவுமே பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூர்வீகத்தினுடைய பாதிப்புங்கிறது மிக முக்கியங்க. அதாவது ஒரு புத்திரங்கள் விருத்தி இல்லாம போகும், திருமண வகையும் ஒண்ணு நடத்த முடியாம போகும். 2வது ஒரு மேரேஜ் போக்குவரத்து, அதாவது அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி. அப்ப பாத்தீங்கன்னா பூர்வீகத்தினால அதாவது எத்தனையோ பங்காளிக இனப்பந்த சொந்த அத்தனையும் பகை பாத்தீங்கன்னா கோர்ட்ல அதிகபட்சம் பூர்வீகத்தினாலதான் அதிகமா கேசுகள் அதிகமா இருக்கு. இந்த பூர்வீக தோஷங்கள், அந்த தோஷங்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அதாவது அதை கண்டறிஞ்சு அதாவது அது நாம இடம் மாத்தி இருந்தா நல்லா இருக்கு, அந்த இடத்துல இருந்து நாம ஆதிக்க செலுத்தலாம். இது முக்கியமா ஒரு ஜாதகருடைய கிரக அமைப்புல தான் இது தெரிஞ்சுக்க முடியும். இது நேரம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு உண்டான ஒரு வழிகள், அதுக்குண்டான ஒரு பாதுகாப்புகள் இருக்கணும். இதுல மிக முக்கியம் என்னங்கன்னா ராஜசாபம்னு இருக்குதுங்க.
அதாவது ராஜசாபம்னு சொன்னா பாரம்பரிய ரீதியிலேயே 10 பேர் குழந்தைங்க 4 பேர் அண்ணன் தம்பி பிறந்திருந்தாலும் அந்த 4 பேருக்குமே புத்திரங்களோ அதாவது யாருமே விருதி இல்லாமலேயே போயிடுவாங்க. அதுதான் அந்த ராஜசாபம்னு சொல்லக்கூடியது. ஓகே சார். இந்த பூர்வீக தோஷங்கள் பற்றி சொல்லியிருந்தீங்கல்ல சார். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு பரிகாரங்கள்லாம் இருக்குது, நம்ம பண்ண முடியும்? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சாபத்தீடுடைய பால்ட்டுனால தான் ராமேஸ்வரம், திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம் இப்படி எல்லாம் முக்கியமாக போய் அந்த 27 ராமேஸ்வரம் தீர்த்தங்கள் கொண்டு வழிபாடி அந்த பாவத்தை கை கழுவிட்டு வந்தாங்கன்னா அதுவே ஒரு மிக முக்கியமான. சில பேர் பூர்வீகத்தோடைய பாவதோஷங்கள் பெற்றவங்க தான் அந்த ராமேஸ்வரம் கண்டிப்பாக போகிறது. ஓகே சார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த தருணத்தில் இந்த சமூகம் வந்து சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைனா இந்த புத்திர பாக்கியம் அப்படின்றது சார். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய செல்வம் அப்படின்னு நம்ம குழந்தை செல்வத்தை தான் சொல்கிறோம். ஸோ அது நிறைய பேருக்கு தடைப்பட்டுருக்கு, நிறைய கோவில் போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, ஆனால் வந்து இன்னும் அந்த செல்வம் எங்களுக்கு கிடைக்கலங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த புத்திர பாக்கியத்துக்கான தடை எதனால் ஏற்படுது, இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம பண்ண முடியும் சார்? ஒவ்வொரு பாரம்பரிய ரீதியில் பார்த்தீங்கன்னா புத்திரம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விருத்தி. அதாவது ஒரு மனிதருக்கு வந்து தலைக்கட்டு, அதாவது தலைக்கட்டுன்னு சொன்னாலே வாழையடி வாழை வம்ச விருத்திங்கிறாங்க. அப்போ அந்த விருத்திகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புத்திரங்கள் சில பேருக்கு கொடுக்குங்க, 2 மாதம் 3 மாதம் இருக்கு, அப்புறம் அழிச்சிரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கிடைக்கலைங்கிற வருத்தத்தோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் செக்கப்பு போக்குவரத்து எல்லாமே பண்ணிட்டா கூட அதாவது எதிலுமே யாருக்குமே குறை இல்லைங்க அப்படின்னு சொன்னா, அதாவது புத்திரம்னு சொன்னால் வம்ச விருத்தி அவங்களுக்கு தங்காத காரணங்கள் என்ன அப்படின்னா, அதாவது 27 வகையான தோஷங்கள் உண்டு புத்திரத்தை பொறுத்த வரைக்கும். 27? ஆமாங்க. அதாவது மண்ணில் என்னதான் நம்ம விளக்கெண்ணெய் பூசி வீதியில 1 நாள் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். ஏன்னா அந்த ஒட்டக்கூடிய பாக்கியம் தான் புத்திர பாக்கியம். அதாவது எதை வேணாலும் நாம சாதிக்கலாம், ஆனா புத்திரத்தை சாதிக்கிறது ஆண்டவன். அதை விட மிக முக்கிய கிரக அம்சங்கள் அது இருந்தா மட்டும்தான் அவங்க லைஃப்ல வந்து பார்க்கும்போது எல்லா செல்வம் பெறலாம். ஓகே சார். அதுதான் மிக முக்கியம். புத்திர பாக்கியம்ங்கிறது மிக முக்கியமான யோகங்கள் இருக்குன்னு. அதாவது அந்த புத்தர் அந்த வகையில பாத்தீங்கன்னா புத்திர தோஷம், கேது குற்றம், அதாவது வந்து பார்க்கும்போது கேது பார்வை, அதாவது வந்து கிரட பாவ தோஷம், அதாவது இப்படி பல தோஷங்கள், அதாவது 27 வகைகள் ஒரு புத்திரம் தெரிக்குது அப்படின்னு சொன்னா அதை பாதிக்கிற சக்தி அதாவது 27 வகை உண்டு. அதனால வந்து புத்திர பாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் மழை பேரு புள்ள பேரு மகா தேவனுக்கே தெரியாது. அதாவது ஜாதகங்களோட யோகங்கள் குரு பார்க்கறான், அதாவது ராகு பார்க்கறதுனால, சுக்கிரன் பார்க்கறதுனால இந்த புத்திரங்கள் கிடைச்சா அந்த பாக்கிய யோகம் அதை நாம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு என்ன டைம் நடக்குது அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த ஜாதகத்துல வந்து அதாவது ஒரு திருமணம் பொருத்தமே பாக்குறோமுங்க. ஒரு பால் உள்ள மரம் இருக்குது, பால் இல்லாத மரம் இருக்குது. 2 பேருக்குமே பால் இல்லாத மரம் இருந்தது அப்படின்னா புத்திரங்கள் இல்லைன்னு சொல்லலாம். மிக முக்கியமான பொருத்தங்கள் மட்டும் 5, 6 இருந்தாலே திருமணம் தாராளமா செய்யலாம். எல்லா விருத்தியுமே அதுலயே உங்களுக்கு அடங்கியிருக்கு. ஸோ திருமணம் வந்து எல்லா பொருத்தமும் இருக்கும்போது தாராளமாக வந்து புத்திர பாக்கியமும் இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே சார். கல்வி தடை, திருமண தடை, தொழில் தடை, புத்திர தடைபாடுகள், பூர்வீக தோஷங்கள், பாக்கியத்தில் தடை இருக்குது, தொழில் தடை இருக்குது, கல்வி தடை இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாரை நேரில் வந்து பாருங்கள். வரும்போது மறக்காமல் உங்களோட ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் நம்மளோட ஸ்ரீ பண்ணாரியம்மன் ஜோதிட நிலையம் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறது, அதே மாதிரி இப்போ வந்து ஜாதகம் எழுதி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் புதுசாக ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். சத்தியமங்கலமில் எங்கெங்கே வரணும் அப்படின்னா உங்களுக்கு பரதம்பாளையம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே மாரியம்மன் கோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரியம்மன் கோவிலுக்கு ரொம்ப
பக்கத்துலேயே, நீங்கள் அங்கங்கே விசாரிக்கணும்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மணிக்கூண்டுக்கு ரொம்ப பக்கத்துலங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ரீ பண்ணாரி ஜோதிட நிலையம் அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு முறை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், அவங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட PM மாணிக்கம் சார் பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தலைமுறையாக ரொம்ப சிறப்பாக இந்த ஜோதிடம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் வந்து பயனுள்ள வகையில் இருக்கணும், எல்லோரும் வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 35 வருடங்களுக்கு மேலாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நினச்சி பாருங்கள். ஸோ வந்து நம்மள பலருக்கு அந்த வயசு வந்து எட்டுறதுக்கு இன்னும் பல நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு இந்த துறையில் வந்துட்டு அனுபவம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் சாரை ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள். இல்லைங்க நான் இப்போயே இப்போ சார்கிட்ட கால் பண்ணி பேச விரும்புகிறேன், நான் என்னோடய பிரச்சனைகளை சொல்லிவிட்டு நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சாரை எப்போ பார்க்க வரீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் இமீடியட்டாக ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாம். நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா சார், அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேருக்கு காசு நிறைய சம்பாதிச்சு கை நிறைய வச்சுருப்பாங்க, வீடு கட்டலான்னு இடம்லாம் வாங்கிடுவாங்க, கட்டடம் கூட போட்டுருவாங்க. ஆனால் அது பாதியிலேயே நிற்கும் அஸ்திவாரம். அதுக்கப்புறம் மாதிரி தடை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் சார்? அதாவதுங்க பல விதமான ஒரு கட்டடம், அதுவும் கட்டடம்ங்கிறது எழும்பக்கூடியது வந்து மிக முக்கியமாக எத்தனையோ வகையில். சில பேர் பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் அமைச்சு அஸ்திவாரம் பண்ணி பேஸ்மெண்ட் எல்லாம் வந்துருங்க, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கட்டடம் உருவாகாது. அந்த எண்ணமே இல்லாத அளவுக்கு அவங்களுடைய புத்திகள் மாறிடும். ஏன்னா அதாவது அந்த கட்டட வகையில் சில பால்ட்டுகள், மனைங்கிறது வந்து சாதாரண விஷயம் அல்ல. அதாவது மனை ஒன்று, திருமணம் ஒன்று, புத்தரம் ஒன்று, மூணுமே கடவுளுடைய வரப்பிரதாசம், அதாவது அதோடைய சாமியோடைய அனுசக்தி தான். அது இருந்தால் மட்டும்தான் அமையும். ஏன் சொல்றேன்னா அதாவது மிக முக்கியம். எத்தனையோ இதுக்கு வந்து தடைபாடுகள் இருக்குது. சில பேர் வந்து இந்த இடத்துல மனை கட்டிடுவானா, கட்டி வாழ்ந்துருவாங்கண்ணா, அதாவது வாழ்ந்து காட்டிடுவானா, கிழக்கிருந்து மேற்கிருந்து வாழ்ந்துருவானா, இப்படி மனிதருடைய சத்ருவுகள் உண்டு. அதாவது அதோட காரணங்களும் பல வகையில் நிறுத்துறதும் உண்டு. அதனால மண்ணோடைய மகிமைங்கள அதாவது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது, அதாவது ஜாதகம் பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்துடும். ஓகே சார். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஜாதகம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும், உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு எங்கே கேட்ட தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது நிறைய குடும்பங்களில் ரொம்ப பரவலாக பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, வீட்டில் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அந்த வீட்டில் தனம் அப்படின்ற ஒரு செல்வம் அப்படின்ற விஷயம் தங்கவே மாட்டேங்குதுங்க, இருக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்துட்டு கையில் வாங்குறதா தெரியுது, அடுத்த நிமிஷம் கரைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்க. இந்த தனம் தங்காததுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? தனபாக்கியம் வீட்டில் வந்து பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாயை சம்பாரிச்சாலும் 10 ரூபா பீரோவில் வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா கை கெட்டினா வாய் கெட்டினா. அதாவது சில பேருக்கு பார்த்தா அதாவது இன்னைக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட 1 வருஷமா பாடுபட்டு கூட 10 ரூபா கூட ஒரு ஆபத்து, கஷ்டம், நஷ்டம், வேதனை அப்படின்னா அடுத்தவங்கிட்ட தான் நம்ம கையேந்த வேண்டியதா இருக்குதுங்க. அப்படின்னா அந்த உடைய பொருள், அந்த பார்வை, அதாவது ஜாதகப்படி தான் இது வருங்க. அப்ப அந்த சமயங்கள் ஏன் அந்த பார்வை வரக்கூடிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கேது, சனி, செவ்வாய், அதாவது வந்து பார்க்கும்போது ராகு. இப்ப இந்த கிரகங்கள் யாரோடைய இல்லடங்கள்ல யார் எத்தனை பார்வையில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து தனம் இல்லாம அந்த ஒரு காலகட்டங்கள் தடுமாற்றத்திலேயே அப்ப அதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதகப்படி தானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த கிரகங்கள் இப்படி இருக்குதுங்க, அதாவது இதனால இந்த காரணம் தான் நீங்க லைஃப்ல 40 வருஷமா பாடுபட்டுமே 10 வயசுக்கு புண்ணியம் இல்லாம உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய பாக்கியம். அப்புறம் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு சுமதாங்கி ஆக்கிரும். அப்ப ஒரு கடனாளியா, அப்ப ஒரு இருட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வெளிச்சத்துல வாழ முடியாது. மேப்போச்சு. சில பேர் பாத்தீங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கை அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி மேப்போச்சு பாக்குறவங்களுக்கு நடந்தாலும் இல்லடத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு இருளண்டி தான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப செல்வம்ங்கிறது, லட்சுமிங்கிறது அந்த இல்லடத்துல இருக்காது. அதுதான்
கட்டட ரீதியில் வந்து. ஏன்னா இப்போ தனம் தங்காததுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம பண்ணலாம் சார்? கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது அதுக்கு எத்தனையோ வழிபாடுகள் இருக்குது. ஏன்னா அம்மன் அலங்கார பூஜைகள் இருக்குது, சாமி சக்தி பூஜை இருக்குது, சிவன் பூஜைகள், அதாவது இல்லிடத்துல தன பூஜைகள், மகாலட்சுமியோட பூஜை, இதுக்கெல்லாம் இருக்குதுங்க. ஏன்னா அந்த இல்லிடத்துல அந்த பூஜைகள் நடத்தினா அதாவது கெட்டது வெளியே போகும், சாமி உள்ள வரும். எப்பவுமே ஒரு வீட்டுல வந்து தெய்வம் பேசணும். அப்ப அந்த தெய்வங்கள் இல்லிடத்துல பேச ஆரம்பிச்சுட்டா கெட்டது வந்து வெளியே தான் போகுமே தவிர உள்ள வராது. அப்போ எல்லா சந்தோஷமும் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மாந்திரிகம், பில்லி சூன்யம், இது மாதிரி இது குறித்த உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக நம்ம சார் வந்து பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது எல்லாத்துக்குமே மிக சிறந்த முறையில் நிரந்தரமான ஒரு தீர்வு உங்களுக்கு கொடுக்குறாங்க. கல்வி தடை, திருமண தடை, தொழில் தடை, புத்திர தடைபாடுகள், பூர்வீக தோஷம், பேசணும். இந்த மனைவி மக்கள் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவி, அதாவது வந்து பார்க்கும்போது ஏன்னா இல்லிடத்துல 4 சுபத்துக்குள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்துலேயே நல்லா இருக்குது, லைஃப் நல்லா கொண்டாடி கூடவங்க இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கணவன் வெளியே தான் நல்லா வாழ்கிற மாதிரி வாழ்க்கை, ஆனால் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி மேலே சந்தேகம், மனைவி கணவன் மேலே சந்தேகம், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, ஏட்டிக்கு போட்டி இடனுக்கு மூடனமாக எத்தனையோ இல்லிடத்துல கந்தரகோலமா, இதனால வந்து தன் கையே தனக்கு எமனாக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா மருந்து குடிக்கிறது, ஒரு தூக்கு போட்டுக்கலாம் போறது, அதாவது இது வந்து ஒரு 4 சுபத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணவன், அதாவது சாதாரணமாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது வந்து பார்க்கும்போது எத்தனையோ மனசிக்கல்கள், மன வேற்றுமைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு இல்லிடத்துல ஒரு மாமனார்னால எனக்கு இந்த ப்ராப்ளம், மாமியார்னால எனக்கு இந்த ப்ராப்ளம், அதாவது என்னுடைய கொழுந்தனார்னால இந்த ப்ராப்ளம், இப்படி இருக்கக்கூடியவங்க எத்தனையோ ப்ராப்ளங்கள். அதாவது அதாவது மனைவி மக்கள், அப்ப ஒரு நிம்மதிங்கிறது இந்த 3 தானுங்க தரக்கூடிய சந்தோஷம். ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் மனைவி மக்கள். சில பேருக்கு அதாவது இல்லிடம் இல்லாதவனுக்கு எவ்விடம் சொந்தம் இல்லை. அதே மனைவி யோகம் வந்தா தான் அவன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் உண்டு. காரணம் அதாவது லட்சுமி, ஒரு பெண்ணுங்கிறது லட்சுமி. அந்த லட்சுமி யோகம் போய் அவன் தாலி எடுத்து மேரேஜ் பண்ணி லட்சுமி யோகத்தை பெற்றால், அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன் யோகம் விட பின் யோகம் ரொம்ப சிறப்பா எவ்வளவோ முன்னேற்றத்துக்கு வந்துருவாங்க. சில பேர் கூட கை காட்டி பேசுவாங்க. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி தொண்டுதனமா இருந்துட்டு இருந்தா அப்படியே அந்த பையன் இன்னைக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு நல்ல ஒரு தரமா நல்ல ஒரு செல்வாக்கு அடைஞ்சு ரொம்ப ஒரு மதிப்பு செல்வாக்கு பெற்று இருக்கிற அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. கண்டிப்பா அது வந்து மனைவி நாள், மாங்கல்ய பலத்த நாள். எத்தனையோ ஆம்பளைகளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு பாக்கியங்கள் என்ன அப்படின்னா, மனைவி கைப்பிடிக்கிற நேரம், மனைவியை தாரமாக்குற நேரம், சுப காரியம் அமைகிறதுனால எவ்வளவோ நன்மைகள் கண்டிப்பா உண்டு. ஓகே சார். மக்கள் பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி மக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது வந்து அந்த இப்ப எல்லா செல்வாக்கும் இருக்கு. அதே புத்திர செல்வாக்குன்னு ஒண்ணு இல்லைன்னா அதாவது தடுமாற்றங்கள், அதாவது நிம்மதி இல்லாத அளவுக்கு, அதாவது வந்து பார்க்கும்போது இப்படி இருக்குதே, அதாவது வந்து இது மனசுக்குள்ளேயே வச்சு வேதனைப்படுறவங்க இருக்கிறாங்க. அது அப்படிப்பட்டவங்க அவங்க 2 பேரோடைய ஜாதகம் வச்சு பார்த்தா அந்த மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போது என்னென்னா நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு நம்ம ஜோதிடம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இதில் நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து என்னென்னா அவசரப்பட்டு வந்து இப்போ ஜாதகமே பார்க்காம திருமணம் பண்ணிக்கிறவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உங்களோட கருத்துனா என்ன சார் சொல்வீங்க? இது சரியான வழிமுறை தானா, இல்லை இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணுடைய அதாவது இப்போ நான் பெரும்பாலும் சொல்கிறாங்க, அதாவது வந்து ஒரு மனிதனுக்கு நேரம் வந்தால் யோகம் தப்பாது.
மிக முக்கிய நேரம். அந்த நேரங்கள் கரெக்டாக வந்து அந்த பொண்ணுக்கு குரு பார்த்து இந்த பையனுக்கு சுக்கரனுடைய பார்வை பார்த்ததுன்னா, அதாவது ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒருத்தர் பார்த்த உடனே மனசு பிடிக்குங்க டக்குன்னு. சில பேர் நினைக்கிறாங்க பழகுறாங்க, அதனால லவ் பண்றாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கிடையாதுங்க, சாஸ்திரத்திலேயே கிடையாதுங்க. அதாவது லவ் மேரேஜ்னு சொல்றாங்கல்லவா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா போன ஜென்மத்துல அதாவது வாழ்ந்து இருக்கக்கூடியவங்க, அதாவது அவங்க மனுஷ இதயம், இது வந்து ஒருத்தரோட ஒரு பொண்ணு போகிறா அப்படின்னு சொன்னா இதயம், அந்த இதயம்ங்கிறது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள், அதாவது இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய கருவு. அந்த கருவோட கருவு இணைஞ்சு பார்த்தா மட்டும்தான் அவங்க வந்து லவ் மேரேஜ் ஆகிற காரணமே தவிர, அதாவது இப்போ ஒரு பொண்ணு பிறந்த உடனே நல்ல காதல் திருமணம் நடக்குதுன்னா அதுவுமே சாஸ்திரத்துல இருந்ததுனால தான் நடக்குதுன்னு சொல்றீங்க. ஏன்னா சொல்றேன்னா, அதாவது லவ் மேரேஜ் நம்ம பொண்ணு கெட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சே வளர்ப்போமா, இல்ல கெட்ட பையன்னு தெரிஞ்சே நமக்கு நாளைக்கு இப்படி தலை கும்மி வைக்க போறான், நாளைக்கு 4 பேருக்கு முன்னாடி நம்ம கை கட்டி நிக்க வைக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சா அந்த பையனை நாமளே கொன்னுடுவோம். பெரும்பாலும் பாவம் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதனுடைய பையனுடைய ஜாதக ரீதியில தான் இது வந்து ஏற்படுது. அதாவது சில பேருக்கு வந்து பார்க்கும்போது அந்த வாழ்க்கை என்னங்கன்னா, சில பேருக்கு நல்லா கூடியிருக்கு. அதுதான் சார் இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பா சில பேருக்கு, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜோடைய கணக்கு, அதாவது இதயத்தோட இதயம் சேரக்கூடிய ஒரு, அதாவது அது வந்து அதுக்கு வந்து ஒரு வழிங்கிறதே இல்லைங்க, தெய்வ கொடுத்த பிரசாதம் தான். அது நான் குறை சொல்ல விரும்பலைங்க. அதாவது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நம்ம பையனால நமக்கு இந்த பாதிப்பு வருதுங்க, நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடிய காரணம் அது சாஸ்திரத்திலேயே சொல்ல முடியும். இந்த டயத்துல உங்க பொண்ணு நல்ல பொண்ணு தானுங்க, ஆனா புத்தியை மாற்றக்கூடிய கிரகங்கள் இருக்குது, கண்டிப்பா சொல்ல முடியும். சில பேருக்கு அதுதான் நாங்கள் விவரம் உடைச்சு இப்படிலாம் இருக்குதுங்க, நாம வந்து கவனமா நடந்துக்கணும். சில பேர் 3 பிள்ளைகள் பெற்று கூட ஒரு பொண்ணுக்கு கூட அவங்க கல்யாணம், அந்த பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்காதவங்கள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு திருப்தி இல்லாம, ஒரு நிம்மதி இல்லாம, அதாவது வந்து அவங்க லைஃபுகள் கண்டிப்பா வந்து பார்க்கும்போது சில குடும்பங்கள் நல்லா இருக்கும். அதாவது 100க்கு 25 அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க மட்டும்தான், அதுலேயுமே சில குறையா வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்குது. லவ் மேரேஜுங்கிறது 100க்கு 75% கம்மி, அதாவது வந்து பவர் கம்மியாக தான் இருக்கு. ஓகே சார். இல்லை இப்போ என்னன்னா, அந்த மாதிரி பண்ணிடுறவங்களுக்கு நம்ம வந்து மறுபடி பழையபடி ஜாதகம் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வழிமுறைகள் நம்ம சொல்ல முடியுமா சார்? அந்த மாதிரி இருக்கா? இப்போ எத்தனையோ பேர்கள்லாம் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறதா ஜாஸ்திங்க. இப்போ எத்தனையோ பேர்கள் வந்து திருமணங்கள் முடிஞ்ச பிறகு லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற கோர்ட்டு கேட்டு போட்டு வறுத்து மாமனார் மாமியார் பிரச்சனை அத்தனை தாண்டியுமே எத்தனையோ பேருக்கு எங்ககிட்டயே வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து நாங்கள் சொல்லுவோம், நீங்க வந்து ஆரம்பத்தில் செய்த ஒரு பாவங்கள் அதே ஒரு பாவம் தான். ஏன்னா புனிதம்னு சொல்லக்கூடியது வாழ்க்கைக்கு, பாவம் சொல்றவங்களுக்கு பெத்தவங்களுக்கு. அப்ப பெத்த ஒவ்வொரு அன்னைக்கு எரிஞ்சிருக்கும் அந்த வாய்ச்சொல்லுகளால கூட அதுதான் சாப குற்றம்ங்கிறது. அந்த சாபம் கூட மண் எடுத்து, சில பேர் பாத்தீங்கன்னா கோழி குஞ்சு கோயில் கொத்துறது, மண் எடுத்து தூத்தி விடுறது, என் பொண்ணு இப்படி பண்ணிட்டானே அப்படி செஞ்சுட்டானேன்னு சொல்லி அந்த கோபத்துல சொல்ற விஷ சொல்லு கூட அவங்க வாழ்க்கையிலும் பாதிக்கலாம். அப்படி அதுக்கு ஜாதகங்கள் பார்த்தா இந்த மாதிரி ஒரு பால்ட்டுகள்லாம் இருக்குதுங்க, இதுக்குண்டான வழி இந்த தெய்வத்தை நாடி போவாங்க, இந்த மாதிரியான வழிமுறை, இந்த பாதுகாப்பு பண்ணுங்க, பல வழிமுறைகள் இருக்குது. அந்த வழியில் தேடுனா அவங்க குடும்ப விருத்தி ஆகும். விருத்திங்கிறது புத்தர் தான் விருத்தி ஆகுங்கிறது இல்லை, தொழில் விருத்தி ஆகணும், குடும்பத்திலையும் விருத்தி, ஆண் பெண்ணு கடைசி வரைக்கும் சந்தோஷமா பிரியாத வாழ்க்கையா வாழணும், சிறப்பான முறை வாழ்ந்து காட்டணும். அப்படின்னா கண்டிப்பா அது ஜாதகப்படி தான் சொல்ல முடியும். ஓகே சார். ஸோ அதுக்கும் தீர்வு இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இருக்குது, பண்ணிக்கலாம். ஏன்னா அதாவது வந்து நல்லதோ கெட்டதோ, நன்மையோ தீமையோ, எத்தனையோ விழுந்து எந்திரிச்சு வந்தாச்சு, கடலையும் தாண்டியாச்சு, ஆத்தையும் தாண்டியாச்சு, வாய்க்காவனதான் இப்போ குறுக்கு. அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன ஒரு தீர்வு? கண்டிப்பா தீர்வு சொன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு லட்சுமி கலாச்சாரம்ங்கிறது, ஒரு நிம்மதிங்கிறது சிறப்பு தேடலாம். கல்வி தடை, திருமண தடை, தொழில் தடை, புத்திர தடைபாடுகள், பூர்வீக தோஷங்கள், குடும்ப பிரச்சனைகள்,
ஓகே சார். நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும் சார். இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு எப்போவுமே உடம்பு சரியில்லை, எல்லா சூழ்நிலையிலும் வந்து ஏதாவது ஒரு உடம்பு பிரச்சனையோடு இருப்பாங்க. இந்த நோய் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஜாதகத்தின் மூலமாக ஏதாவது பண்ண முடியுமா சார்? அதாவதுங்க பார்த்தீங்கன்னா சில பேர் அடிவயிறு கல்லாகுமோ, ஊசு குத்துற மாதிரி குத்துமோ, விடி அணைத்திக்க வேண்டியது, விடிஞ்சா ஊசல் அடிக்க வேண்டியது, மேப்புச்சா. அப்போ பசித்தன்மை, ருசித்தன்மை, நிதரத்தன்மை மூணுமே இல்லாதவங்க இருக்கிறாங்க. அப்போ உடல் பாதிப்பு, அதாவது மாறுகால் மாறுகை பாதிக்கக்கூடியது. அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகலிங்க, அதாவது உடல் ரீதியில் ஒரு தெம்பு இல்லைங்க, அதாவது இப்போ படுத்தா எந்திரிக்க முடியலைங்க, அதாவது கைவிட்டு போயிடுது, திரேக சுத்துது, இப்படி எல்லாம் பால்ட்டுகள் ஏற்பட காரணம். அதாவது எத்தனையோ அது வந்து பார்க்கும்போது சில பிரச்சனைகள் உண்டு. மாந்திரியம் சொன்னாலே அதாவது ஏவல், முறப்பாடு, பில்லி, சூனிய, திசைக்கட்டு, தொழில் கட்டு, இப்படி பல பிரச்சனைகள் உண்டு. சில பேர் உடல் கட்டு, அந்த உடல் கட்டு கட்டிட்டா அதாவது புத்தி பேதலிக்கிற மாதிரி செய்யறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணில் நல்லதும் முளைக்குது, கெட்டதும் முளைக்குது. நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனுக்கு இருக்கிறான். காசுக்கு ஆசைப்படாதவன் இருக்கிறான், காசு படுறவன் இருக்கிறான். ஏன்னா ஒரு மனிதர் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இது கலியுகம். இந்த கலியுகத்தில் பொறுத்த வரைக்குங்க, அதாவது ஒரு மனிதர் எத்தனையோ, அதாவது போராமை இல்லாத ஒரு மனிதன் 100க்கு 25 கூட இல்லை. ஏன்னா அது மாதிரி தான் மாந்திரியம் உருவாகக்கூடிய காரணம். அதாவது ஏவல் கட்டு, பில்லி கட்டு, சூனி கட்டு, திசை கட்டு. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளாம விளையாம கட்டுவாங்க, சில பேர் புத்திர விருதி இல்லாம போகட்டும்னு கட்டுவாங்க, சில பேர் தொழில் நடக்கக்கூடாதுன்னு கட்டுவாங்க. எத்தனையோ ப்ராப்ளங்களும் உண்டுங்க. ஏன்னா அதுதான் மாந்திரியத்துடைய கட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம கண்டிப்பாக தீர்வு பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் நம்மளோட வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தியமங்கலம்ல இருந்து திரு PA மாணிக்கம் ஜோதிடர் அவர்கள் நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப அழகாக நம்மளோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட இருக்குது சார். இந்த கண் திருஷ்டி பற்றி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, சரியாக வேலை செய்ய முடியல, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே கொடிய பார்வை, அதாவது பார்வைதான். அதாவது விஷப்பார்வை, தேலு பார்வை, பாம்பு பார்வை, முண்டச்சி பார்வை, அதாவது வந்து பார்க்கும்போது ஏவல் பார்வை, அதாவது வந்து தொழில் பார்வை, இப்படி அதாவது ஒரு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. பார்வைன்னு சொன்னா கொல்லிமலையை கூட இருக்கக்கூடிய பாறை கூட ரெண்டா போயிடும் பார்க்குற பார்வையை பொறுத்த வரைக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து எதையுமே செய்யலாமுங்க, மனசுல வச்சு செய்யணும். இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அதை செய்யலாம்னு இருக்கணுங்க, இதை செய்யலாம்னு இருக்கணுங்க, பொன் பண்ணலாம்னு இருக்கணுங்க, ஒரு நிலம் பிடிக்கலாம்னு இருக்கணுங்க, வீட்டை கட்டலாம்னு இருக்கணுங்க. எக்காரத்தை கொண்டு அதிகபட்சமா மனசுல வச்சு செஞ்சா சில பேருக்கு பலிக்கும், சில பேருக்கு சொல்லிட்டு செஞ்சா தான் பலிக்கும். அதுக்கு காரணம் காண்டகம், பிரதமி காண்டகம், திதிகை காண்டகம், திருதிகை காண்டகம்ங்கிறது இருக்குது. இப்ப வந்து ராட்சச கணம், தேவ கணம், அதாவது இப்படி கணங்கள் அந்த கணத்துல இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் தான் ஒவ்வொரு நட்சத்திர பிரகாரம் தான் அதோட அம்சங்கள் கொடுக்கும். கண்டிப்பா அந்த மிக முக்கிய பார்வைகள் வந்து, அதாவது நாம எதுக்கு ஒரு வண்டியே வாங்கினா கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சாமி கோயிலுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை கட்டுறோம்னா அது 10 பேர் பார்வை விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான். அதே மாதிரிதான் இல்லட ரீதியிலையும், அதாவது ஒரு மலர்ச்சி, ஒரு செல்வாக்கு, அதாவது வந்து பார்க்கும்போது ஒரு குடும்பம், ஒரு கோபுரம் உருவாகிறது மனசுல வச்சு காரியங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பா இன்னொரு காரியம் செய்ய முடியும். ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு காரியங்கள் பயந்து உயர்ந்து வரலாம். கல்வி தடை, திருமண தடை, தொழில் தடை, புத்திர தடைபாடுகள், பூர்வீக தோஷங்கள், குடும்ப பிரச்சனைகள், கிரக அப்படின்னா கூட அதுக்கும் பரிகாரங்கள் நிறைய இருக்கு. நம்ம எத்தனையோ இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் சில சக்கரங்கள் இருக்குதுங்க. ராமன் சக்கரம், சீதை சக்கரம், லட்சுமி சக்கரம், முருகன் சக்கரம், விநாயகர் சக்கரம், பார்வதி சக்கரம், அதாவது அனுமார் சக்கரம், இப்படி எல்லாம் உண்டு. எந்த மதத்துக்குமே சக்கரம்ங்கிறது உருவத்தோட உண்டு.
அப்பா. ஆமாம், அது எழுதுறவங்க பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது. ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா சார், இப்போது இது வந்து எல்லாருக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வழிபாட்டு முறை அப்படின்றதே மாறிப்போச்சு. முன்னாடி வந்துட்டு நம்ம முன்னோர்கள் இருந்த அளவுக்குலாம் வந்து இன்றைக்கி தெய்வ வழிபாடு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்தளவுக்கு ஈடுபாட்டோடு பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியலை. அதே மாதிரி வீடுனா இப்படி தான் இருக்கணும், இதை வந்து இந்த 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 நாளில் இதை பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இருந்து பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும் குடும்பத்தோடு அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார்? நம்ம இதெல்லாம் முறைப்படி வந்து பின்பற்றுறோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷம் நிலச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார். இதில் மிக முக்கியங்கள் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரனாகவே வாழ்ந்துருவோங்கிறதெல்லாம் இல்லைங்க. அதாவது ஜாதகப்படி இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியன் சொன்னாலே ஒரு வீட்டுக்கு ஒரு மாதம் தாங்க. ஓகே சார். அதாவது ஒரு சூரியனுடைய திசை, ஒரு சூரியனுடைய கிரகம் அப்படின்னு சொன்னா, அதாவது திசைங்கிறது 6 வருடம். அதாவது ஒரு கிரகம் ஒரு சூரியன் சொன்னால் ஒரு மாதம், அடுத்தது வேற வீட்டுக்கு போயிடும் அப்படி. அதே மாதிரி சந்திரனுங்கிறது 2.25 நாட்கள். அதாவது அந்த அவ்வளவுதான் சந்திரன், அதனுடைய பவர் அவ்வளவுதானுங்க. செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1.5 வருஷம், அதாவது 1.5 மாதம். அந்த 1.5 மாதங்கள் அப்படிங்கறது வந்து பார்க்கும்போது அந்த செவ்வாய் அடுத்த வீட்டுக்கு மாறிடும். இதுதான் 9 கிரகத்தினுடைய வலிமை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இப்படி மாறி. ஏன்னா ஒரு வீட்டுக்கு எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை வகையாக இருப்பா அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்படி பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொன்னா அதாவது 1 வருடம், அதாவது குருன்னு சொன்னா 1 வருடம். குருவுடைய அதாவது குரு பலன் அப்படின்னு சொல்றாங்க. குரு பலன் வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கு வந்து 1 வருஷத்துக்கு இருக்கும், நிம்மதியா இருக்கு. ஆமா, நிம்மதி மட்டும் இல்லைங்க, அந்த குரு பார்த்தா தான் ஒரு குடும்பத்திலேயே ஒரு காரியம் பண்ண முடியும். அதனாலதான் குரு பார்வை. அதே சுக்கிரனுடைய பார்வைன்னு சொன்னால் 1 மாதம். அந்த சுக்கிரன் பார்க்கும் போதுதான் இது நம்ம நினைக்காதது கஷ்டம், அதாவது கெட்ட யோகத்திலையுமே ஒரு நல்ல பலன் சொல்லக்கூடிய பாக்கியம். அதே மாதிரி சனின்னு சொன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு வீட்டுக்கு, அதுதான் 7.5 சனின்னு சொல்றோம். அதாவது 2.5 வருஷத்துல அதான் பாதச்சனி, நீச்சச்சனி, பகச்சனி, விரயச்சனி, அதாவது உச்சச்சனி, அதாவது வந்து பார்க்கும்போது மாரகச்சனி, இது எல்லாமே அதாவது எல்லாமே அதுல வந்துருங்க. ஒரு வீட்டுக்கு 2.5 வருஷம். அப்ப கரெக்டா வந்து 3 வீடுக்கு மாறினா 7.5 வருஷம் முடிஞ்சிருது. முடிஞ்சும் போது அவங்க வந்து சனிங்கிறது விலகுது. அதுதான் மிக முக்கியம். அதே ராகு கேதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து பார்க்கும்போது 1.5 வருஷத்துக்கு அந்த ராகு கேது அதே இடத்துல தான் இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேருக்கு சொந்த வீடு கிடையாது. அப்படி இருக்கும்போது 9 நவகிரகங்களுடைய கணக்கு தான். அதாவது சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, அதாவது சனி 19, புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20. இது மொத்தம் 120 வருடம் கொண்டதான் மனிதனுக்கு ஆயுள். அதாவது இது எல்லாமே நம்ம அறிஞ்சு பயன்படுத்தி அரிச்சுவை பொருள்சுவை இயலாமை. அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அது போய் சேரணும். அப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஜாதகங்களுடைய பிரகாரம் இப்படி இருக்குது, நீங்கள் இதை பண்ணலாம், இது செய்யக்கூடாது, இது இப்போ செய்யறதுக்கு டயங்கள் இல்லாமல் இருக்குதுங்க, பொறுமையாக செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம். அதாவது கிரகங்கள் ஜாதகப்படி தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஜாதகம் பார்த்தா ஒரு 9 கிரகங்கள் வச்சு நம்ம சொல்றோம். அதாவது இதுல ராசி கட்டம், அம்ச கட்டம், பாவர் கட்டம், அதாவது வந்து பார்க்கும்போது இப்படி பல கட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு கட்டங்களில் ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த ஒரு வகைகள் வழியா இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மிக முக்கியமா. அப்படி தெரிஞ்சு ஜாதகங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா வழிபாடுகள், அதுக்குண்டான ஒரு முறைகள், அதுக்குண்டான ஒரு விருத்தி, அதுக்குண்டான ஒரு செயல்பாடுகள் நாம கச்சிதமா பண்ணி நாம விருத்தி ஆகணும் அப்படின்னா சாஸ்திரம் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகே சார். இது வந்து பொதுவாக சொல்கிற பலன் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது, அவங்களோட நேரம் காலம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் குடும்பத்தில் இப்போ அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஒரு தொழில் தடையாக இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம், கல்வி தடையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் மாந்திரிகம் தொடர்பாக கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாரை நேரில் மீட் பண்ணலாம். மீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சத்தியமங்கலமில் உங்களுக்கு வரதம்
பாளையம் தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து ஸ்ரீ மாரியம்மன் கோவில் வீதியிலேயே உங்களுக்கு மாரியம்மன் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே உங்களுக்கு நம்மளோட ஸ்ரீ பண்ணாரி ஜோதிட நிலையம் அமைஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, மணிக்கூண்ட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். நீங்கள் வந்து நினச்சோன்னு வந்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எப்போயா இருந்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாரை வந்து எப்போயா இருந்தாலும் வந்து பாருங்கள். உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நிரந்தரமான தீர்வு இங்கே இருக்குது சொல்லலாம். 35 வருடங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமுறையாக ரொம்ப அழகாக வந்து இந்த ஜோதிடம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரே ஒரு முறை சாரை நேரில் வந்து பாருங்கள். உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு அண்ட் மக்களுக்கும் வந்து இப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் இருந்திருக்கும். பார்த்துட்டு இருந்தவங்கள ஒருத்தவங்களுக்கு தொழில் தடை இருந்திருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு திருமண தடை இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் வந்துட்டு மக்களுக்கு உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் சார். அதாவது ஒரு ஜாதகப்படி ஒரு குழந்தையோட பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், ஒரு குடும்பத்தில் தொழில் செய்ய முடியல, ஒரு சுபகாரியங்கள் பண்ண முடியல, ஒரு குடும்பத்தில் வந்து பார்க்கும்போது நிம்மதி இல்லைங்க. ஆனால் சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு திருப்தி இல்லைங்க, இல்லிடத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லைங்க. அதாவது மனச்சங்கடங்கள், பித்தன் போல வாழ வேண்டிய வாழ்க்கையாக இருக்குது, இருட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்குறேன். இப்படி அதாவது ஒரு ஜாதகப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல, பூர்வீக புண்ணியத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இல்லட ரீதியில் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது சில தெய்வ அணுசக்தி இல்லைன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எந்த விதமான ஒரு ஜாதகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு வழிமுறை, அதுக்கு தீர்வுங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஓகே சார். அண்ட் சார் நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சத்தியமங்கலமில் உங்களுக்கு வரதம்பாளையமில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் வீதியில் மாரியம்மன் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே நம்மளோட பண்ணாரி ஜோதிட நிலையம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பண்ணாரி அம்மன் ஜோதிட நிலையம் வரீங்க அப்படின்னா நீங்கள் எப்போயா இருந்தாலும் சாருக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு செல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான தகவல்கள் கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது சார், இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் என்னோடய கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக அழகாக நீங்கள் நிறைய பதில்கள் சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக வந்து வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கல்வி தடை, திருமண தடை, தொழில் தடை, புத்திர தடைப்பாடுகள், பூர்வீக தோஷங்கள், குடும்ப பிரச்சனைகள், கிரக தோஷங்கள்,